ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது ஜுவல்லரி உரிமையாளரின் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சவுகார்பேட்டையில் உள்ள நகைக்கடை உரிமையாளரிடமிருந்து 4 கோடி ரூபாய் வந்ததாக சிபிசிஐடி விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த 4 கோடி ரூபாய் பணம் ஜுவல்லரி உரிமையாளரின் என்பது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சுதர்ஷன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கானது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி கடை உரிமையாளரிடம் ஒருவரிடமிருந்து அவருடைய வங்கி கணக்குல இருந்துதான் 4 கோடி ரூபாய் பணம் வந்திருப்பது சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதாவது ஜுவல்லரி கடை உரிமையாளருடைய உதவியாளர் மூலமாக 4 கோடி ரூபாய் பணம் கைமாறி இருப்பது அறிந்த தகவலை போலீசார் உறுதி செய்து இன்னும் ஓரிரு தினங்கள்ல அந்த உரிமையாளருக்கு சமன் அளிக்க இருக்கிறார்கள். ஜுவல்லரி கடை உரிமையாளர் உதவியாளர் கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு பணத்தை கொண்டு வந்ததும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதுவரை இந்த வழக்குல பாஜக நிர்வாகிகளான நயினார் நாகேந்திரன், கோவர்தனன், சேகர், நீலா முரளி யாதவ் ஆகியோரிடம் நேரில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திருக்கிறார்கள். சிபிசிஐடி அதிகாரிகள் அவர்களை நேரில் வரவேற்று சம்மன் கொடுத்து அவர்கள் நேரில் வரவேற்று அவர்கள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். தற்போது இதில் புதிய திருப்பமாக சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி கடை உரிமையாளரிடம் தான் 4 கோடி ரூபாய் பணம் கைமாறி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவருடைய உதவியாளர் மூலமாக அந்த 4 கோடி ரூபாய் பணம் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு எடுத்துட்டு வரப்பட்டதாகவும் அந்த நபர் விரைவில் சம்மன் அளித்து அந்த உரிமையாளருக்கும் ஜுவல்லரி கடை உரிமையாளருக்கும் இருவருக்குமே சம்மன் அளித்து நேரில் எடுத்து சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை செய்ய இருக்கிறார்கள். இந்த வழக்கு தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.